MRL Realty's Nature's Enclave Coastal Heaven theme-based resort villa plots ECR. மாதம் 10,000 வரை assured rental income. Lifetime free stay at resort. 30க்கும் மேற்பட்ட வசதிகளுடன். Call 9962888888. நாம் தமிழர் எப்பவுமே திமுக விமர்சிக்கிறது வாடிக்கை நடக்கிறதா. பட் இருந்தாலும் வழக்குகள் அப்படிங்கிறப்போ இந்த வழக்குகள் பழிவாங்கிறதுக்காக போடப்படுது நாம் தமிழர் கட்சிக்காரங்க சொல்றாங்க. சாட்டை துரைமுருகன் ரிமாண்டை டிஸ்மிஸ் பண்ணாங்களே அந்த மேஜிஸ்ட்ரேட்டுக்கு தான் சட்டம் தெரிஞ்சிருக்கு. SC/ST ஆணையத்தில் இருக்கிற மெம்பருங்க இவங்க அவங்களுக்கும் இது தெரியல அப்படிங்கிற சட்டத்தின்படி தான் நீங்க வழக்கு போட முடியும். உங்க இஷ்டத்துக்கு போட முடியாது. யாரை நீங்க இழிவுபடுத்துறீங்களோ அவர் SC/ST ஜாதியை சேர்ந்தவராக இருக்கணும். இவங்க இழிவுபடுத்துறது கருணாநிதினு சொல்றாங்கல்ல, கருணாநிதி SC/ST கம்யூனிட்டியை சேர்ந்தவரா? அவர்கிட்ட நான் ட்விட்டர் விட்டே போறேன், நாங்கள் ஒரு தற்காலிகமாக வெளியேறோம் அப்படின்லாம் கூட சொன்னாங்க. அதற்கு பிறகு சில அரசியல்வாதிகள் கூட அவங்களுக்கு ஆதரவு தெரிவித்தாங்க, குறிப்பாக கனிமொழி அவர்கள் கூட. பொய்யான வழக்கு போட்டால் மேலிசியஸ் ப்ராசிக்யூஷன் நீங்கள் கேஸ் போட அதை விட்டுட்டு அந்த IPS அதிகாரி குடும்ப உறுப்பினர்கள் இது உறுப்பினர் அதில் எல்லாம் கொச்சைப்படுத்தி பேசுனது எனக்கு ஏற்புடையதல்ல. ஆனால் ஒரு அரசியல் சார்போடு நடந்துக்கிறாங்கன்ற ஒரு குற்றச்சாட்டையுமே அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், அவர் மேலே வந்து DGP-ட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். சீமான் அவர்களும் துரைமுருகன் தான் தூண்டி விட்டாங்கன்னு அவங்க சேர்க்கலாம், அது ப்ரூவ் பண்ண முடியாது, அது நிற்காது. அந்த கமெண்ட் போட்டவர்கிட்ட சீமான் பேசின வார்த்தைகள் எதுவும் ரெக்கார்ட் ஆகிருக்கா? அந்த கட்சியை சேர்ந்த ஒரு நிர்வாகி வந்து அவருடைய பர்சனல் லைஃப் வந்து அட்டாக் பண்ணப்படுது. ஒரு தரப்பு நடவடிக்கை எடுக்கிறாங்க, இன்னொரு தரப்பு நடவடிக்கைகளே இல்லை. அந்த வழக்கிலே கொடுத்த மாதிரி தெரியல. இன்னொருத்தர் ஃபோனை நீங்கள் டேப் பண்ணுறதே தப்பு உளவுத்துறை சட்டப்படி. ஆனால் இது அதை விட மோசம். இது துரைமுருகன் அவர் ஃபோனில் வச்சுருக்கார். நாம் தமிழரை பொறுத்தவரை லீகல் டீம் ரொம்ப வீக்காக இருக்குது. ஒன்னொன்றுக்கும் கேஸை பண்ணணும். பவர் உள்ளவங்க பக்கம் தான் அந்த வந்து அந்த ப்ரொசீஜர் வந்து டக்கு டக்குன்னு FIR போட்டு பெண்டிங்லேயே இருக்குது. உடனே FIR குவாஷ் போடுங்க, மேலிசியஸ் ப்ராசிக்யூஷன் போலீஸ் மேலே போடுங்க. அப்போ தானே பயப்படுவாங்க. சும்மா ஒன்றும் இல்லாததுக்கெல்லாம் அந்த DMK-காரங்க கேஸை போடுறாங்கல்ல. 2026 அவ்வளோ ஈஸியாக இருக்காதுன்னு சொல்கிறாரு. கூட்டணி அதே மாதிரி இருக்காதுன்னு சொல்கிறாரு. KN நிறைய அனுபவம் உள்ளவர். அவர் சொல்கிறது ஸ்டாலினை பயமுறுத்துறதுக்காக தான். ரஜினிகாந்த் இந்த சீனியருங்களை பற்றி பேசிட்டார். அதுக்கப்புறம் உதயநிதியும் சீனியருங்களை எல்லாம் தூக்கணுங்கிற ஒரு இதில் இருக்கார். ஸோ இந்த சீனியருங்கள்லாம் சேர்ந்து ஸ்டாலினை பயமுறுத்துறாங்க. அண்ணாமலை இருக்கிறவரை திமுக வந்து கவலையே பட வேண்டியதில்லை. அண்ணாமலை அதிமுகவோடையும் BJP-யோடையும் கூட்டணி வந்து ஏற்பட விடவே மாட்டார். அவருக்கு நல்லா தெரியும் கூட்டணி இல்லைன்னா தோற்று போகணும். பிரசாந்த் கிஷோர் மாதிரி மூளையை வாடகைக்கு வாங்கி 300 கோடிக்கு வாடகைக்கு வாங்கி ஆள் வச்சுருக்காங்க. ஸ்டாலின் என்ன பண்ணுவாருன்னா இந்த கூட்டணி உடைக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை கிளீனாக பண்ணுவார். ஏன்னு அவங்க அப்பாட்ட இருந்து கற்றுக்கிட்டார். அதிமுகவோட விஜயகாந்த் கட்சி சேர்றதா இருந்தது. அப்போ என்ன பண்ணாருன்னா ஸ்டாலின் 15 சீட்டு ஒரு ராஜ்யசபா எல்லாம் பேசிட்டாங்க. கடைசி நேரத்தில் ஸ்டாலின் சசிகலா வச்சுக்கிட்டு பெரிய லெவலில் பணத்தை கொடுத்து அவங்கள உடைச்சி தினகரனோட போய் சேர்த்தார். அந்த இது செய்யாமல் இருந்தால் ஸ்டாலின் ஆட்சிக்கே வந்திருக்க முடியும். காங்கிரஸ்லையும் சொல்கிறேன், பாஜக தேசிய கட்சிகளில் மாநில அளவில் இருக்கிறவங்க எல்லாம் வெறும் பொம்மைகள். சாட்டை நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடைய இணைந்திருப்பவர் முன்னாள் காவல்துறை அதிகாரி மற்றும் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் திரு வரதராஜன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இப்போ அண்மையில் வந்துட்டு நாம் தமிழர் கட்சி மேலே வந்து திமுக அரசு நிறைய வழக்குகளை போடுது. நாம் தமிழர் எப்பவுமே திமுக விமர்சிக்கிறது வாடிக்கை நடக்கிறதா. பட் இருந்தாலும் வழக்குகள் அப்படிங்கிறப்போ இந்த வழக்குகள் பழிவாங்கிறதுக்காக போடப்படுது நாம் தமிழர் கட்சிக்காரங்க சொல்கிறாங்க. ஆனால் அவங்க அவதூறாக பேசிட்டாங்க, அதனால தான் போடுறோன்னு திமுக வந்து விளக்கம் கொடுக்குறாங்க. இந்த வழக்கை உங்களுடைய பார்வையில் எப்படி பார்க்குறீங்க? அதான் இதில் முக்கியமான வழக்கே வந்து இந்த ஒரு கருணாநிதி அவர்களை பேரை சொல்லி அதில் சண்டாளன்கிற வார்த்தையை உபயோகப்படுத்தினாங்க அப்படிங்கிறது தான் முதல் குற்றச்சாட்டு. முதல்ல பாடல் பாடினாங்க, அப்புறம் அந்த வார்த்தை சொன்னாங்க. பாடலில் தான் அந்த வார்த்தை வருது. பாடலில் அந்த வார்த்தை வருது. அதை தான் அவங்க பாடினாங்க. வழக்கு அவர் மேலே போட்டாங்க, துரைமுருகன் மேலே போட்டாங்க. அதுக்கப்புறம் துரைமுருகன் மேலே போடும்போது மேஜிஸ்ட்ரேட்டே வந்து இது சட்டப்படி இதாகாதுன்னு இதை ரிமாண்டை வந்து டிஸ்மிஸ் பண்ணிவிட்டு ஜெயிலுக்கு அனுப்ப மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அவங்க ஒருத்தவங்க தான் இந்த பிரச்சனையில் சட்டத்தை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு நடந்திருக்காங்க. அதாவது சாட்டை துரைமுருகன் ரிமாண்டை டிஸ்மிஸ் பண்ணாங்களே அந்த மேஜிஸ்ட்ரேட்டுக்கு தான் சட்டம் தெரிஞ்சிருக்கு, பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க மறுபடியும் காவல்துறையிட்ட சொல்லி காவல்துறை வந்து ஒரு FIR போட்டாங்க. இப்போ காவல்துறைக்கும் சட்டம் தெரியலன்னு தான் அர்த்தம். சரி, காவல்துறைக்கு முக்கால்வாசி சட்டம் தெரியாது. அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா ஒப்பீனியன் வாங்குவாங்க, லீகல் ஒப்பீனியன் வாங்குவாங்க. அது யார்கிட்ட வாங்குவாங்கன்னா APP-ட்ட வாங்குவாங்க, பப்ளிக் அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர். பப்ளிக் ப்ராசிக்யூட்டருக்கும் சட்டம் தெரியல. அவர் தான் வழக்கறிஞர், இந்த கிரிமினல் வழக்கெல்லாம் டீல் பண்ணுறவர். அவருக்கும் இந்த சட்டத்தை படிக்கலை அப்படிங்கிறது தான். அது மூணாவது SC/ST ஆணையத்தில் இருக்கிற மெம்பருங்க இவங்க அவங்களுக்கும் இது தெரியலை அப்படிங்கிறது தான். எதுக்காக சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா இந்த வழக்கு எது சம்மந்தப்பட்டதுன்னா இந்த வழக்குக்கு SC/ST ஆக்ட்னு ஒரு சட்டம் இருக்குது. அந்த சட்டத்தின் கீழே தான் இந்த வழக்கெல்லாம் தொடர்கிறாங்க. அந்த சட்டத்தை வந்து 2016 அமெண்ட் பண்ணியிருக்காங்க, திருத்தியிருக்காங்க. அந்த 2016 அமெண்ட் பண்ணதில் அந்த செக்ஷன் 3ன்னு வரும்.
செக்ஷன் 3 சப்செக்ஷன் 2. இப்போ எதுக்காக சொல்கிறேன்னா இந்த ஆணைய உறுப்பினர்கள்லாம் நான் சொல்கிறத போய் பாருங்கள், ஏபிபி நான் சொல்கிறத பாருங்கள், அந்த இப்போ போட்ட காவல்துறை அதிகாரிகள்லாம் நான் சொல்கிற செக்ஷனை போய் படித்து பாருங்கள். நான் யாருக்கும் ஆதரவாகவோ எதிராகவோ போடுறது, நான் பேசுகிறது வந்து சட்ட பிரச்சனை. சட்டத்தின்படி தான் நீங்கள் வழக்கு போட முடியும், உங்கள் இஷ்டத்துக்கு போட முடியாது. அப்போ நீங்கள் போடுற சட்டம் வந்து தப்புங்கிறது உங்களுக்கே தெரியாமல் பண்ணிட்டீங்கன்னா மற்றவங்க சொல்கிறத கேட்டு போய் பாருங்கிறேன். அந்த செக்ஷன் 3ல் சப்செக்ஷன் 2 சப்செக்ஷன் 5ல் 2016 சட்டத்தை திருத்தியிருக்காங்க. அந்த சட்டத்தை திருத்தினதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் யார் மேலே குற்றச்சாட்டு சொல்கிறாங்களோ அவர் வந்து எஸ்சி எஸ்டி கம்யூனிட்டியை சேர்ந்தவராக இருக்கக்கூடாது. அது முதல். ஸோ இப்போ சீமான் மேலேயும் இந்த துரைமுருகன் மேலேயும் எஸ்சி எஸ்டி கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க இல்லை, அவங்க மேலே முதல் பாயிண்ட்டு அந்த 2016 அமெண்ட் பண்ண முதல் பாயிண்ட்டு ஓகே. ரெண்டாவது பாயிண்ட் என்ன சொல்லுது, புகார் கொடுக்குறவரே எஸ்சி எஸ்டி கம்யூனிட்டியை சேர்ந்தவராக இருக்கணும். இதில் புகார் கொடுக்குறவங்க எஸ்சி எஸ்டி கம்யூனிட்டியை சேர்ந்தவங்களா? கருணாநிதி அவர் சார்பில் தானே புகார் கொடுக்குறாங்க. அவர் வந்து ஒரு மோஸ்ட் பேக்வேர்டை சேர்ந்தவர். அப்போ ஆரம்பத்திலே அடிபட்டுருது. ரெண்டாவது, அந்த சொல்கிறவங்க அந்த சட்டத்தில் சொல்லுது, யாரை சொல்கிறாங்களோ அவங்கள வந்து அந்த ஜாதியை சேர்ந்தவங்கன்னு தெரிஞ்சு சொல்லணும். இதில் அவங்க சண்டாளன்னு சொல்லியிருக்காங்க, அவர் சண்டாளன் ஜாதியை சேர்ந்தவரா? சண்டாளன் அப்போ அந்த இன்டென்ஷனே அவங்களுக்கு இல்லையே. முன்னாடி வைகோ அவர்கள் கூட 2016 மக்கள் நல கூட்டணி இருக்கும்போது அவர் தெரிஞ்சே தான் சொன்னார், என்ன சமூகத்தை சேர்ந்தவர் எனக்கு தெரியும், அதனால சொன்னேன். இல்லை வைகோ சொன்னது வந்து அவர் இந்த இசை வேளாளர் அப்படின்னு சொன்னார். இசை வேளாளர் எஸ்சி எஸ்டிலே வரலையா? இல்லை, அவர் தெரிஞ்சதானே சொன்னாருங்க சாதி. அவர் சொன்னார், அந்த சட்டத்துக்குள்ளேயே வராது. அதனால வைகோ சொன்னதும் சட்டத்தில் வராது, இது சொன்னதும் சட்டத்திலேயே வராது. காரணம், நீங்கள் பாதிக்கப்பட்டவர் எஸ்சி எஸ்டி கம்யூனிட்டியாக இருக்கணுமே. கருணாநிதி என்ன எஸ்சி எஸ்டி கம்யூனிட்டியை சேர்ந்தவரா? ரெண்டாவது, இவங்க அவர் அந்த ஜாதியை சேர்ந்தவருங்கிற ஒரு இன்டென்ஷனோடு சொல்லணும். இதுதான் செக்ஷன் 3 எஸ்சி எஸ்டி ஆக்டில் 2016 அமெண்ட் பண்ணது. லேட்டஸ்ட்டாக கேரளா ஹைகோர்ட்டே வந்து அந்த செக்ஷனை ஒருத்தர் இதே மாதிரி போட்டார். அந்த செக்ஷனை சொல்லி இது செல்லாதுன்னு டிஸ்மிஸ் பண்ணியிருக்காங்க லேட்டஸ்ட்டாக கேரளா ஹைகோர்ட். சாதி பிரிவு வந்து இழிவுபடுத்தும் நோக்கத்தோடு சொல்லியிருந்தா மட்டும்தான் நம்ம வந்து தண்டனை. இல்லை, ரெண்டு இருக்குது. நீங்கள் யாரை சொல்கிறீங்களோ அவர் அந்த ஜாதியை சேர்ந்தவராக இருக்கணும், அதுதான் ஃபஸ்ட்டு. யாரை நீங்கள் இழிவுபடுத்துகிறீங்களோ அவர் எஸ்சி எஸ்டி ஜாதியை சேர்ந்தவராக இருக்கணும். இவங்க இழிவுபடுத்துறது கருணாநிதினு சொல்கிறாங்கல்ல, கருணாநிதி எஸ்சி எஸ்டி கம்யூனிட்டியை சேர்ந்தவரா? அப்போ 2016 அமெண்ட்மெண்ட் அந்த இதுபடி அது செல்லாது. ரெண்டாவது, அவர்கள் அந்த ஜாதியை சேர்ந்தவருங்கிறத திட்டவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணுங்கிறான் அந்த சட்டத்தில். இவங்க சண்டாளன்கிற ஒரு வார்த்தை இதில் இருக்குங்கிறதே நிறைய பேருக்கு தெரியாதுல்ல. சண்டாளன்கிற ஒரு ஜாதி இருக்குங்கிறதே நிறைய பேருக்கு தெரியாது. அப்போ அப்படி இருக்கும்போது அதைத்தான் என்ன சொல்கிறான் சட்டத்தில், மென்சிரியாங்கிறான். கொலை வழக்குக்கு தான் இந்த மென்சிரியா கொண்டு வருவாங்க. மென்சிரியாங்கிறது இன்டென்ஷன், உள்நோக்கத்தோடு இருக்கிறது தான் மென்சிரியா. அப்போ ஒரு கொலை பண்ணுறான், அவனுக்கு வந்து மென்சிரியா இருக்கணும், மென்சிரியான நோக்கம் இருக்கணும். அப்போ தான் அது வந்து கொலையில் எடுத்துக்குவாங்க கோர்ட்டில். அதே மாதிரி எஸ்சி எஸ்டி ஆக்டுக்கும் சுப்ரீம் கோர்ட்லாம் நிறைய இதில் சொல்லியிருக்காங்க, மென்சிரியா இருக்கணும், அந்த நோக்கம் இருக்கணும். எதுவுமே இல்லை இதில். எப்படி போலீஸ்காரன் எஃப்ஐஆர் போட்டீங்க? விமர்சிக்கிறதுக்காக அந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்கன்றப்ப அது இழிவுபடுத்துகிறாங்கன்னு சொல்ல முடியாதுன்னு சொல்கிறாங்க. எது இல்லை, விமர்சனத்துக்காக பயன்படுத்தியிருந்தாலும் அது இழிவுபடுத்தும் நோக்கத்துடன் அந்த நோக்கங்கிறது தான் மென்சிரியான்னு பேர். அந்த நோக்கங்கிற வார்த்தை வந்து அதில் உங்களுடைய மனசுக்குள்ளே அந்த இது இருக்கணும். ஓகே, இதில் தேசிய பட்டியல் ஆணையம் வந்து இதுக்கு வந்து ஒரு வழிகாட்டுதல் கொடுத்துருக்காங்க. அவங்க மேலே என்ன வழக்கு பதிவு பண்ணி நடவடிக்கை எடுத்துருக்கீங்கன்னு கேட்டிருக்காங்க. அதன் அடிப்படையில் ஒரு விசாரணை அதிகாரி கூட நியமிக்கப்பட்டிருக்காங்க, அண்மையில் ஒரு செய்தி இருந்துச்சு. அதை எப்படி புரிஞ்சுக்கொள்கிறது சார்? அதுதான், நான் அந்த சட்டத்திலேயே இல்லைங்கும்போது விசாரணை அதிகாரிங்கிறது என்ன, ஒரு எஃப்ஐஆருங்கிறது என்ன தெரியுமா? பிரைமா ஃபேஸி இருக்கணும், சட்டம் சொல்கிறது. அடிப்படை முகாந்திரம் இருந்தால் தான் ஒரு எஃப்ஐஆரில் நீங்கள் கேஸை போட முடியும். யார் வேணாலும் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணக்கூடாது நீங்கள் விசாரணை. ஆனால் என்னென்னா பேருக்கு நீங்கள் எஃப்ஐஆர் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணணும். அது ஏன்னா இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் வந்து லலித் குமாருங்கிற ஒரு ஜட்ஜ்மெண்ட்டில் என்ன சொல்லிட்டான், நீங்கள் இப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்தா முதல்ல எஃப்ஐஆர் போட்டுரு, அப்புறம் விசாரித்து அதில் உண்மை இல்லைன்னா க்ளோஸ் பண்ணுங்கிறான். புகார் வந்து அதனால் நீ எஃப்ஐஆர் போட்டீங்க, ரைட்டு, க்ளோஸ் பண்ணுங்கள். அதில் இதை ஒரு மேஜிஸ்ட்ரேட் வந்து ரிமாண்ட் பண்ண மாட்டேன்னு சொன்னாங்கல்ல, அப்போ வச்சு உங்களுக்கெல்லாம் யோசிக்க வேணாமா?
எப்படி மேஜிஸ்ட்ரேட்டே இல்லைன்ட்டாங்களே, சட்ட புஸ்தகத்தை பார்க்க வேணாம், இன்னும் போட்டுக்கிட்டு அது ஏதோ ஒரு பெரிய கொலை குற்றம் மாதிரி போட்டு எடுத்துக்கிட்டார். அதற்கு பிறகு வந்துட்டு நாம் தமிழர் கட்சியில் உள்ளவங்களுக்கும் வருண்குமார் அவர்களுக்கும், வருண்குமார் ஐபிஎஸ் அவருக்குமே வந்துட்டு ஒரு மோதல் போக்கு வெடிச்சதை பார்க்க முடியுது. அவர் கடைசி நான் ட்விட்டர் விட்டே போகிறேன், நாங்கள் ஒரு தற்காலிகமாக வெளியேறோம் அப்படின்லாம் கூட சொன்னாங்க. அதற்கு பிறகு சில அரசியல்வாதிகள் கூட அவங்களுக்கு ஆதரவு தெரிவித்தாங்க, குறிப்பாக கனிமொழி அவர்கள் கூட. இதை எப்படி புரிஞ்சு கொள்வது சார்? இது அரசியல் பின்புலம் இல்லாத மாதிரி தொடங்கி கடைசியில் அரசியல் பின்புலமாக, அதாவது அது இல்லை, அது வந்து அந்த அதிகாரி வந்து தப்பாகவே போட்டாருன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு சட்டத்தில் அவர் மேலே போடுறதுக்கு, வழக்கு போடுறதுக்கு வழிவகை இருக்குது. எந்த எஃப்ஐஆர் யார் போட்டாங்களோ, சப் இன்ஸ்பெக்டர் இல்லை இன்ஸ்பெக்டர், எஸ்ஹெச்ஓ தான் போட்டிருப்பாங்க, ஸ்டேஷன் ஹவுஸ் ஆஃபீஸர், யார் எஃப்ஐஆர் போட்டாங்களோ அவங்க மேலே பொய்யான வழக்கு போட்டால் மேலிசியஸ் ப்ராசிக்யூஷன் நீங்கள் கேஸ் போடலாம். ஆனால் அதை விட்டுட்டு அந்த ஐபிஎஸ் அதிகாரி குடும்ப உறுப்பினர்கள், இது உறுப்பினர், அதிலெல்லாம் கொச்சைப்படுத்தி பேசுனது எனக்கு ஏற்புடையதல்ல. அது பண்ணக்கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா அவர் ஒரு உயர் அதிகாரி, ஐபிஎஸ், டைரக்ட் ஐபிஎஸ். இப்போ அருண் அப்படிங்கிற ஒரு ஏடிஜிபியை சொன்னாருன்னு தானே சவுக்கு சங்கருக்கு இவ்வளோ பிரச்சனை வருது. பெண் போலீஸையும் அவர் பேரை சொல்லி பண்ணாங்க. ஸோ அதிகாரிகளுங்கும் போது அவங்கள பர்சனல் அட்டாக் பண்ணக்கூடாது. ஏன்னா அவங்க போட்ட யூனிஃபார்முக்கு மரியாதை கொடுக்கணும். ஒரு அரசியல் சார்போடு நடந்துக்கிறாங்கன்ற ஒரு குற்றச்சாட்டையுமே அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், அவர் மேலே வந்து டிஜிபிகிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், இல்லை வந்து ஹோம் செக்ரட்டரிகிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், இல்லை வந்து நீங்கள் ஹைகோர்ட்டில் வந்து அவர் மேலே ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்துட்டு அதில் நடவடிக்கை எடுக்க சொல்லி கேட்கணும். இது மாதிரி சட்ட விஷயங்களை நீங்கள் பண்ணலாம். இப்போ பார்க்குற இவங்க கட்சிக்காரவங்க, நிர்வாகிகள், உறுப்பினர்கள் ஒரு இதில் போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, கோபத்தில் போட்டாலுமே அது வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் படி அது அஃபென்ஸ். நீங்கள் வந்து இன்டர்நெட்லேயோ இதுலேயோ எந்த வந்து வல்கரான வார்த்தைகளை, ஆபாச வார்த்தைகளையோ ஆபாச படங்களையோ நீங்கள் பேசுனீங்கன்னா அது வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் 2000 வந்து அது வந்து ஒரு அஃபென்ஸ். உங்கள் மேலே நடவடிக்கை எடுக்கலாம். அதனால் அவங்க மேலே அவங்க நடவடிக்கை எஃப்ஐஆர் வந்து அவங்க மேலே வல்கரான வார்த்தையை கமெண்ட்டில் போட்டவங்க மேலே எடுக்கிறது வந்து சட்டப்படி ரைட்டு. ஆனால் அது வந்து சீமானவர்களும் துரைமுருகன் தான் தூண்டி விட்டாங்கன்னு அது பண்ணுவோம். அது அவங்க சேர்க்கலாம், சேர்த்தாலும் அதை வந்து ப்ரூவ் பண்ண முடியாது, அது நிற்காது. ஏன்னா அது வந்து அதில் நீங்கள் சேர்க்கலாம். என்னென்னு கேட்டிங்கன்னா இவர் தான் தூண்டி விட்டாருன்னு எப்படி ப்ரூவ் பண்ணுவீங்க? அந்த கமெண்ட்டு போட்டவர்கிட்ட சீமான் பேசின வார்த்தைகள் எதுவும் ரெக்கார்ட் ஆகிருக்கா? இந்த மாதிரி போடுறாங்க சொல்லி. ஆனால் அதே நேரத்தில் சீமானவர்களும் அல்லது துரைமுருகன் அவர்கள் பேசின அந்த வாய்ஸ் ரெக்கார்டிங்ஸை வந்து இவங்க வெளியிட்டாங்க அப்படின்றது, அதுக்கு வந்து எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்பட்ட மாதிரி தெரியல. இன்னொரு பக்கம் வந்து அந்த கட்சியை சேர்ந்த ஒரு நிர்வாகி வந்து அவருடைய பர்சனல் லைஃப் வந்து அட்டாக் பண்ணப்படுது, அவருடைய கம்ப்ளைண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் அது மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்படல. ஒரு தரப்பில் நடவடிக்கை எடுக்கிறாங்க, இன்னொரு தரப்பில் நடவடிக்கைகளே இல்லை. அந்த வழக்கிலே கொடுத்த மாதிரி தெரியல. சீமானும் துரைமுருகனும் பேசின ஆடியோ ரெக்கார்டிங் வெளியிட்டாங்க, அதுதானே சொல்கிறீங்க? அது வந்து குற்றமாகாது, சட்டப்படி அது வராது. இல்லை, அது யார் வெளியிடுறாங்கன்னு அது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். உளவுத்துறை தான் அந்த வேலை பண்ணுவாங்க. எப்படின்னா எல்லா அரசியல் தலைவர்களையும் ரெக்கார்ட் பண்ணுவாங்க போலீஸில், உளவுத்துறை. எல்லா ஒருத்தருடைய ஃபோனை சீஸ் பண்ணி அதுலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதை வந்து இவங்களெல்லாம் ரெக்கார்ட் பண்ணுவாங்க. அது இப்போ அண்ணாமலை, எடப்பாடி, இவங்க எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணுவாங்க. ரெக்கார்ட் பண்ணும்போது சில விஷயங்கள் உளவுத்துறை கிடைக்கும். உளவுத்துறை என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா அதை கண்டுக்காமல் வெளியில் சொல்லக்கூடாதுல்ல. ஆனால் என்ன பண்ணுவாங்க, பத்திரிக்கை நண்பர்கள்ட்ட கொடுத்து நாங்கள் கொடுத்தோன்னு சொல்லாதீங்க, நீங்களாக போடுங்கன்னு போட வைப்பாங்க. இது ஒரு ஆகும், இதுவே தப்பு. ஏன்னா அது விசாரணைக்காக எடுக்கப்பட்டது. இன்னொருத்தர் ஃபோனை நீங்கள் டேப் பண்ணுறதே தப்பு உளவுத்துறை சட்டப்படி. அதை நீங்கள் எடுத்து வெளியில் கொடுக்குறது தப்பு. ஆனால் இது அதை விட மோசம். இப்போ இவங்க என்னென்னா, இது துரைமுருகன் அவர் ஃபோனில் வச்சுருக்கார். அப்போ அவர் ஃபோனில் வச்சுருக்கும்போது அதை விசாரணைக்காக கூப்பிட்றீங்க. விசாரணைக்கு கூப்பிடும்போது அதை எடுத்து நீங்கள் என்ன பண்ணிடுறீங்க, இன்னும் இவங்களுக்கு கொடுத்துட்றீங்க. இதில் நீங்கள் எப்படி வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து ஒன்றும் வல்கர் இது இல்லை. இவரை பற்றி அது சொன்னது. அது வந்து ரைட் டு ப்ரைவேசின்னு ஒன்று இருக்குது. அதில் போய் அவர் வழக்கு போட்டு டேமேஜ் கேட்கலாம். குற்ற வழக்கு பண்ண முடியாது. ஏன்னா என்னுடையதை இவங்க எடுத்திருக்காங்க. ஆனால் காவல்துறை கட்டுப்பாட்டில் இருந்த ஒரு ஃபோன் வந்து இன்னொருத்திட்ட போனது, அது காவல்துறை அதுதான். அதில் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், என்னுடைய ப்ரைவேசி போயிருக்கு, ரைட் டு ப்ரைவேசின்னு சொல்லி அதுக்கு சட்டத்தில் டேமேஜ் கேட்கலாம், நஷ்ட ஈடு கேட்கலாம். ஆனால் ஜெயிலுக்கு அனுப்ப முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா அது வந்து இந்த கண்டென்ட் வந்து அஃபென்சிவ் கண்டென்ட் இல்லை, ஆபாசமான வார்த்தைகள் அதில் இல்லை. இவங்க 2 பேரும் பேசுனது. அதனால் அதில் இவங்க நாம் தமிழரை பொறுத்தவரை லீகல் டீம் ரொம்ப வீக்காக இருக்காங்க. ஒன்றுக்கும் கேஸை போடணும். லீகல் டீம் ஸ்ட்ராங்காக இருக்குது, வீக்காக இருக்கிறத தாண்டி பவர் உள்ளவங்க பக்கம் தான் அந்த வந்து அந்த ப்ரொசீஜர் வந்து டக்கு டக்குன்னு. எதிர்கட்சியாக இருக்கும்போது கூட டிஎம்கே ஜெயலலிதா அவங்க மேலே கேஸை போட்டு டிஎம்கே நடத்தி தண்டனை வாங்கினாங்களா இல்லையா?
அப்போ பவரில் இருக்கணுங்கிறது அவசியம் இல்லைல்ல. சட்டத்தை நீங்கள் ஒழுங்காக உபயோகிச்சிங்கன்னா போதும். நீங்கள் உங்கள் மேலே நான் அன்றைக்கே சொன்னேன், மேலிசியஸ் ப்ராசிக்யூஷன் போடுங்க, இவர் மேலே கம்ப்ளைண்ட், SC/ST ஆணைய இந்த உறுப்பினர்கள் மேலே ஜனாதிபதிட்டு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். இவர் தன்னுடைய பதவியை தப்பாக பயன்படுத்துகிறாரு, சட்டமே தெரியலை இவருக்கு. அப்படிங்கும்போது ஜனாதிபதிக்கு அனுப்பி நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு ரெஃபரன்ஸுக்கு அனுப்புங்க. அது ஒரு ப்ரொவிஷன் இருக்குது. இவங்கெல்லாம் கான்ஸ்டிடியூஷனல் அப்பாயின்மெண்ட், அதாவது அரசியல் சட்டப்படி அப்பாயின்ட் பண்ணது. இவங்களை நீக்கக்கூடிய தகுதி யாருக்கு இருக்குன்னா இப்போ ஜனாதிபதிக்கு தான் இருக்குது. ஜனாதிபதி நேரடியாக நீக்க முடியாது. இவர் மேலே குற்றச்சாட்டு வந்தால் அது சுப்ரீம் கோர்ட்டுக்கு ரெஃபரன்ஸுக்கு அனுப்பணும். சுப்ரீம் கோர்ட் அதை விசாரிப்பாங்க. விசாரித்தது உண்மை இருந்தால் நேராக ஜனாதிபதிக்கு ஆமாம் அவர் தப்பு பண்ணியிருக்காருன்னு கொடுத்தா ஜனாதிபதி ஒரு டிஸ்மிஸ் பண்ணலாம். இந்த மாதிரி நடக்குதோ இல்லையோ உடனே ஒரு டெலிகேஷன் நீங்கள் நாம் தமிழர்லேருந்து டெல்லிக்கு போய் அந்த 2 இவங்க மேலே யார் யார் கொடுத்தாங்களோ உங்களுக்கு சட்டமே தெரியல, இப்படி கொடுத்துருக்காங்க, நடவடிக்கை எடுங்கன்னு ஒன்று கொடுத்து வைங்க. அப்போ தானே பயப்படுவாங்க. உடனே எஃப்ஐஆர் போட்டாங்கல்ல, எஃப்ஐஆர் குவாஷன் போடுங்க. எஃப்ஐஆர் போட்டு பெண்டிங்கிலே இருக்குது, உடனே எஃப்ஐஆர் குவாஷ் போடுங்க. மேலிசியஸ் ப்ராசிக்யூஷன் போலீஸ் மேலே போடுங்க. அப்போ தானே பயப்படுவாங்க. சும்மா ஒன்றும் இல்லாததுக்கெல்லாம் அந்த டிஎம்கேக்காரங்க கேஸ போடுறாங்கல்ல. அதனால் அது மாதிரி நீங்கள் பண்ணணும். நீங்கள் லீகல் டீமு ரொம்ப வீக்குங்கிறது தான் என்னுடைய. ஓகே சார், அடுத்ததாக வந்துட்டு அரசியல் களத்துக்கு வந்தோம்னா அதில் KN நேரு அவர்கள் அண்மையில் பேசின ஒரு பேச்சு, இப்போ இருக்கக்கூடிய வட்ட செயலாளர்கள்லாம் எங்களுக்கு எதுவுமே செய்யலை அப்படின்னு சொல்லும்போது KN நேரு வருகின்ற 2026 தேர்தல் 21 இருந்த மாதிரி சாதாரணமாக இருக்காது, மிக நெருக்கடியான சூழல் தான் வரும். குறிப்பாக சீமானவர்களோ அல்லது இப்போ வரப்போகிறவரோ ஏற்கனவே இருக்கக்கூடிய பாமக பாஜக எல்லாமே நமக்கு வந்து ஒரு பெரிய நெருக்கடியாக தான் கொடுத்துட்ருக்கு. ஸோ 2026 அவ்வளோ ஈஸியாக இருக்காதுன்னு சொல்கிறாரு, கூட்டணி அதே மாதிரி இருக்காதுன்னு சொல்கிறாரு. அதாவது நெஹ்ரு வந்து சமீபத்தில் ரஜினிகாந்த் இந்த சீனியருங்களை பற்றி பேசிட்டார். அதுக்கப்புறம் உதயநிதியும் சீனியருங்களெல்லாம் தூக்கணுங்கிற ஒரு இதில் இருக்கார். ஸோ சீனியர்கள் பதவிக்கெல்லாம் ஆபத்து வந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு நிலைமை இருக்குது திமுகவில். ஸோ இந்த சீனியர்கள்லாம் சேர்ந்து ஸ்டாலினை பயமுறுத்துகிறாங்க. இப்போ அவங்க நினைக்கிறபடி 26 ஒன்றும் பெரிய கஷ்டமான வேலை இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா அண்ணாமலை இருக்கிறவரை திமுக வந்து கவலையே பட வேண்டியதில்லை. திமுகவை அண்ணாமலை அதிமுகவோடையும் பிஜேபியோடையும் கூட்டணி வந்து ஏற்பட விடவே மாட்டார். அவருக்கு நல்லா தெரியும் கூட்டணி இல்லைன்னா தோற்று போகும்னு. அவர் தோக்கிறது தான் நல்லது அப்படின்னு அவர் 4 வருஷம் கோர்ஸ் போய் படிக்க போயிருக்கார். நான் சொல்கிறேன் அவர் இன்னும் 40 வருஷம் கோர்ஸ் படிக்கணும். அவர் 3 மாதம் தான் சொன்னாங்க. 4 மாதம் 3 மாதம் அவர் 40 வருஷம் கோர்ஸ் படித்தாலும் அவர் அரசியலை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு. கூட்டணி பலம்ங்கிறது எப்போவுமே முக்கியம். திமுகவுக்கு 9 கட்சி கூட்டணி இருக்குது, பேர் ரொம்ப கெட்டு போயிருக்கு. அப்படி இருந்து நீங்கள் தோக்குறீங்கன்னா என்ன அர்த்தம்? சரி, டெஸ்ட் பண்ணீங்க, பிஜேபிக்கு என்னமோ பெரிய செல்வாக்கு இருக்குன்னு அவர் நினச்சார், அதை நீங்கள் டெஸ்ட் பண்ணீங்க. டெஸ்ட்டில் உங்கள் இதில் பல இதில் டெபாசிட் போயிடுச்சு, நீங்கள் 3வது இதுக்கு தான் வந்திருக்கீங்க. நீங்கள் 70 லட்சமோ 80 லட்சமோ வாங்கியிருக்கீங்க, ஏடிஎம்கே 100 கோடி வாங்கிட்டாங்க. அப்போ 2வது நிலை அதிமுகவுக்கு தான். அவங்களுடைய 1 கோடியும் உங்களுடைய 70-80 லட்சத்தையும் ஒன்றா சேர்த்தா திமுகவை தோற்கடிக்க முடியுமா இல்லையா? அப்போ சாதாரண ஒரு அரசியல் தெரிஞ்சவங்களுக்கு தெரியக்கூடிய ஒரு லாஜிக்கு ஐபிஎஸ் பரிச்சைன்னு சொல்கிற அண்ணாமலைக்கு தெரியாமல் போச்சான்னு கேட்குறேன். அப்போ என்ன அர்த்தம்? அவர் நின்று டிஎம்கே ஜெயிக்க வைக்கணுங்கிறதுக்காகவே அவர் ஐடியா பண்ணிக்கிட்டு டெய்லி வந்து எடப்பாடியை திட்டுறாரு. திட்டினா என்ன அர்த்தம்? கூட்டணி வராது. அப்போ நேரு சொல்கிறாரு பலமான, அவங்க 2 பேரும் சேர்ந்தால் தான் பலமான கூட்டணி. அவங்க 2 பேருமே ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு சேராமல் இருக்காங்களே. அப்போ இவர் எதுக்காக சொல்கிறாருன்னா ஸ்டாலினை பயமுறுத்துறதுக்கு, சீனியர்களை கை வச்சிடாத, 2026 நீ அவளை ஈஸியாக ஜெயிக்க முடியாது, நாங்கள்லாம் உனக்கு வேணும், அப்போ தான் சிஎம் ஆக்க முடியும் நீ அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா அவர் KN நேரு நிறைய அனுபவம் உள்ளவர், அவருக்கு வந்து தேர்தல் நிலவரம்லாம் க்ளீனாக தெரியும். அவர் சொல்கிறது ஸ்டாலினை பயமுறுத்துறதுக்காக தான். ஸ்டாலினை மட்டுமே அல்லது உதயநிதியும் சேர்த்தா சார்? 2 பேரையும் தான் பயமுறுத்த. ஆனால் அவங்க தான் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு சுய புத்தி இருக்கா இல்லையாங்கிறதுனாலுமே பிரசாந்த் கிஷோர் மாதிரி மூளையை வாடகைக்கு வாங்கி 300 கோடிக்கு வாடகைக்கு வாங்கி ஆள் வச்சுருக்காங்க. அவன் சொல்லிட மாட்டானா? கவலையே படாதப்பா டெக்னிக். 2வது ஸ்டாலின் என்ன பண்ணுவார்னா இந்த கூட்டணி உடைக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை க்ளீனாக பண்ணுவார். ஏன்னு அவங்க அப்பாட்ட இருந்து கற்றுக்கிட்டது. இவங்களுக்கெல்லாம் சுய அரசியல் இதெல்லாம் எனக்கு இருக்கிறதா தெரியலை. அவங்க அப்பாவோட டாக்டிக்ஸ் என்னென்னா, போன தடவை 2021 தேர்தல் வரும்போது அதிமுகவோட விஜயகாந்த் கட்சி சேர்றதா இருந்தது. அப்போ என்ன பண்ணாருன்னா ஸ்டாலின் 15 சீட்டு, ஒரு ராஜ்யசபா எல்லாம் பேசிட்டாங்க, கையெழுத்து போட கொடுத்து விட்டாங்க. ஸ்டாலின் உடனே சசிகலாவை கான்டாக்ட் பண்ணி எப்படியாவது விஜயகாந்த் கட்சியை ஏடிஎம்கேவோட சேர விடாது. எவ்வளோ பணம்னாலும் நான் கொடுக்குறேன். 2016 தேர்தல், போன சட்டசபை தேர்தல், ஆமாம் 2021 தானே. 2014 ஜெயலலிதா உயிரோடு இருந்தாங்க. 2021 ஒரு சட்டசபை தேர்தல் நடந்ததில்ல.
அதில் வந்துக்கிட்டு அதிமுக வந்து திமுக 9 கட்சியோட கூட்டணி இருந்தது. அதிமுக தனியாக நின்னாங்க. அவங்களோட வந்து பாட்டாளி மக்கள் கட்சி சேர்ந்தாங்க. தேமுதிகவை சேர்ந்துட்டாங்க. கடைசி நேரத்தில் ஸ்டாலின் சசிகலாவை வச்சுக்கிட்டு பெரிய லெவலில் பணத்தை கொடுத்து அவங்கள உடைச்சி தினகரனோட போய் சேர்த்தார். அந்த இது செய்யாமல் இருந்தால் ஸ்டாலின் ஆட்சிக்கே வந்திருக்க முடியாது. ஏன்னா ஸ்டாலின் ஜெயித்தது 118 மொத்தம் மெஜாரிட்டிக்கு, அவர் ஜெயித்தது 8 சீட்டு தான் அதிகம் ஜெயித்தார். அப்போ விஜயகாந்த் ஏடிஎம்கே பக்கம் சேர்ந்து அந்த 2% 3% கிடைச்சிருந்தா டிஎம்கே தோற்றுருக்கும். அப்போ கடைசி நேரத்தில் எப்படி பணத்தை கொடுத்தாச்சு அந்த இப்படி தான் உடைச்சார் இல்லை. இப்போ அந்த பிரச்சனை இல்லை. அவர் அண்ணாமலையே அதை உடைச்சிக்கிட்டு இருக்கார். இவருக்கு அந்த வேலை இல்லை. அப்படியே வந்தாலும் மத்திய அரசாங்கத்தில் பேசி மத்திய பாஜக ரெடியாக இருக்காங்க. மத்திய பாஜக என்ன தெரியுமா, அவங்க இங்கே பிரைம் மினிஸ்டராக இருக்கணும், அவன் உள்துறை அமைச்சராக இருக்கணும், அவங்க வந்து ஆட்சியில் இருக்கணும். மாநிலங்களை பற்றி ஜெயிக்கிறத பற்றி அவங்க கவலையே பட மாட்டாங்க. நீ மாநிலத்தை 10 சீட்டு வாங்கினாலும் கவலைப்பட மாட்டாங்க. இப்போ டிஎம்கேக்கு 22 எம்பி இருக்குது. அவர்களுடைய தயவு வந்து பாஜகவுக்கு மத்தியில் தேவை. அவன் அதைத்தான் மெயினாக பார்ப்பான். நீ மாநிலத்தில் கூட்டணி வைக்கிறியா தேக்கிறியா தோக்கிறியா அதை பற்றி பண்ண மாட்டான். அதனால் டிஎம்கே மத்திய பாஜகவுக்கு எலெக்ஷன் டைமில் 2026 சட்டசபையில் காய நகர்த்தி பாஜகவும் அதிமுகவும் ஒன்று சேராமல் பார்த்துக்குவாங்க. அந்த பணியை இப்போ அண்ணாமலையை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அதனால் இவங்க ஒன்று சேர்றதுக்கு வாய்ப்பு. ஆனால் இப்போ ஹெச் ராஜா அவர்களோ மற்றும் நயனா நாகேந்திரன் போன்றவர்கள் எல்லாமே ஒரு நட்பு ரீதியான பேச்சுக்கள் இப்போ லைட்டாக தொடங்கின மாதிரி இருக்குது. போன ஒரு வாரத்தில் தொடங்கிட்டாங்க. எதை தொடங்கினாலும் கடைசி முடிவெடுக்கக்கூடியது யார்? போன தடவை அண்ணாமலை தான் அந்த கட்சிக்கு தலைவர், மாநிலத்துக்கு தலைவர். அவர் தான் நிறைய பேருக்கு சீட்டு வாங்கி தரலாம் சொல்லியிருந்தார். ஆனால் கடைசி நேரத்தில் தேர்தல் வேட்பாளர்களை தேர்ந்தெடுக்கும் குழுவிலேயே அவரை விட்டாங்கல்ல. அப்போ என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, மத்திய இதில் வந்து அவங்க தான் கண்ட்ரோலை வச்சுருப்பாங்க, முடிவுகளை அவங்க தான் எடுப்பாங்க. இவர்களெல்லாம் பொம்மைகள். காங்கிரஸ்லையும் சொல்கிறேன், பாஜக தேசிய கட்சிகளில் மாநில அளவில் இருக்கிறவங்கெல்லாம் வெறும் பொம்மைகள். இவர்கள் இது எதுவும் நிற்காது. அதனால் ஏதோ அவங்க சொன்னதுனால தான் அண்ணாமலை திருப்பி தனியாக போட போகிறேன் தனியாக போட போகிறேன்னு சொல்கிறதுக்கு காரணமே திமுகவுக்கு உதவி செய்வதற்காக மத்திய பாஜக வந்து முடிவு எடுத்திருக்காங்க. அதனால தான் இந்த நாணயம் வெளியிட்டது, இந்த அவங்களே வந்து வெளியிட்டது. நாணயத்தை பிளாக்கில் போய் விற்கிறான், 500 ரூபாய் தான் 10,000 ரூபாய்க்கு விற்கிறான். ஒரு நாட்டு நாணயத்தை விற்கிறத ஒரு அரசாங்கம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தால் இதை விட மோசமான அரசாங்கம் நீங்கள் எங்கே பார்க்க முடியும்? நாட்டோட நாணயத்தை விற்கலாமா? அப்போ திமுகவுக்கு ஃபுல்லாக ஜாலியாக வச்சுட்டாங்க. 80 அடி சிலையை இது பண்ணுறதுக்கு மத்திய அரசு அனுமதி கொடுக்குறான். அப்போ என்ன அர்த்தம்? அந்த பக்கம் சாஞ்சிட்டான், என்ன வேணாலும் பண்ணுவான். அதனால் நீங்கள் வந்து இவர் நேரு சொல்கிறபடி இதெல்லாம் கூட்டு பலம் எல்லாம் இருக்குங்கிறது அதனால தான் அவன் என்ன சொல்கிறான், 200 எங்களுடைய குறிக்கோள், 234 எங்களுடைய லட்சியம்ங்கிறான். 200 நிச்சயம், 234 எங்கள் லட்சியம். ஏன் சொல்கிறான்? கூட்டணி பலம் இல்லாமல் இருக்கிறதுனால தான் சொல்கிறான். அப்படி சூழ்நிலையில் நீங்கள் இந்த கூட்டணி மறுபடியும் நேரு சொல்கிறாரு இதெல்லாம் இருக்குது. அதனால் இல்லை, இவர்கள் வந்து கூட்டணியை ஒழுங்காக அமைக்காத வரை பாஜகவும் அதிமுகவும் மண்ணை கவ போகிறாங்கங்கிறது தான் உறுதி. அவனுக்கு 9 கட்சி கூட்டணி இருக்குல்ல, ஒன்றுமே இல்லாமல் இருந்தீங்கன்னா அப்புறம் என்னத்தை பண்ணுறது? ஆனால் அதே நேரத்தில் வந்துட்டு கூட்டணிக்குள்ள ஒரு கலகக்குரல் இருக்குன்ற நேரத்திலையும் கூட விஜயனுடைய வரவு வந்து எல்லாரையுமே அச்சுறுத்துதா? எல்லாரையும் அச்சுறுத்தாது. விஜயுடைய வரவு திமுகவுக்கும் பெரிய அச்சுறுத்தல். என்ன அச்சுறுத்தல்னா, திமுக மைனாரிட்டி ஓட்டு, சிறுபான்மையினர் ஓட்டு, கிறிஸ்தவர்கள், முஸ்லீம், இவங்க 2 பேரும் அதிமுக பிஜேபியோட இணக்கமாக இருக்காங்க. அதனால் அவருக்கு தான் போடணுங்கிறது போட்டதுனால தான் அவர் சிஎம்மாகவே வந்தார். இப்போ விஜய் வந்தோன்னே அவர் கிறிஸ்தவர்களில் பெரும்பாலான பேர் விஜய்க்கு ஓட்டு போட சான்ஸ் இருக்குது. அப்போ திமுகவுக்கு விட்டுருந்து அந்த 4% கிறிஸ்தவர்கள் ஓட்டு இந்த பக்கம் மாறிச்சுன்னா திமுகவின் நிலைமை ஆட்டம் கண்டு வரும். அதனால தான் அவர் என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, திமுகக்காரங்க விஜயை பார்த்து பயப்படுறாங்க. அவங்க ஓட்டில் 2-3% இங்கே போச்சுன்னா அவங்க காலி. அதனால இவங்க அச்சுறுத்தல் இவங்களுக்கு தான். திமுக அதிமுகவுக்கோ பாஜகவோ சிறுபான்மையினர் வாக்கோ வராது. ஆனால் அதே நேரத்தில் வந்துட்டு சீமான் அவர்களும் விஜய் அவர்களும் கூட்டணி அமைக்கலாம்ன்ற மாதிரியான ஒரு பேச்சுவார்த்தைகள் அல்லது ஒரு என்ன சொல்கிறது ஒரு அறிகுறிகள்லாம் தெரிஞ்சுது. ஆனால் இப்போ அவங்க 2 பேருமே சீமான் அவர்கள் 60 தொகுதிக்கு ஆல்ரெடி வேட்பாளர் முடிவு பண்ணிட்டேன் அப்படிங்கிறாரு. ஏன் விஜய்க்கும் சீமான் அவர்களுக்குமான அந்த செட் வந்து உருவாகலை? இல்லை, விஜய் வந்து சீமானோட எந்த கட்சியோடையும் கூட்டு சேர மாட்டார். ஏன்னா இதுதானே அவருக்கு முதல் தேர்தல். எந்த கட்சியில கூட்டு? ஆமாம், இதுதானே அவருக்கு முதல் தேர்தல். சின்ன கட்சியில் வேணால் கூட்டணி சேர, பெரிய கட்சியில் கூட்டணி சேர மாட்டார். தன் தலைமையில் சில கட்சிகள். ஆமாம், ஏன்னா இதுதான் அவருக்கு முதல் தேர்தல். அவருடைய பலம் என்னங்கிறத தமிழ்நாட்டில் காமிக்கணும். பலம் என்னங்கிறத காமிக்கிறதா இருந்தால் அவர் தனியாக தான் நிற்கணும். சீமானோட சேர்ந்து நின்னாருன்னு வைங்க, அவர் ஒரு 20% வாங்கினா சீமான் என்ன சொல்லுவார், என்னால் தான் அவருக்கு இந்த போட்டு வந்ததுன்னு சொல்லுவார். அப்போ அவருடைய சுயபலம் தெரியாதில்ல.
விஜய்க்கு உண்மையிலே அரசியல் தெரிஞ்ச ஞானம் இருந்தால் இந்த தேர்தலில் அவர் தனியாக சந்தித்து அவருக்கு எத்தனை சதவீதம் ஓட்டு விழுகுதுங்கிறத அவர் பரிசோதனை பண்ணணும். அப்போ தான் வருங்காலத்தில் அவருக்கு அரசியலுங்கிறது வந்து வாய்ப்பு இருக்குது. எடுத்தோடனே இப்போ சிவர் என்ன பண்ணார், விஜயகாந்த் 2005 கட்சி ஆரம்பித்தார், 2006 சட்டசபை வந்தது, தனியாக நின்னார், 10 to 15% ஓட்டு வாங்கினார். அப்போ தான் எல்லாம் பார்த்து பயப்பட ஆரம்பித்தாங்க. அவருக்கு 10% 15% இருக்குது. அதுக்கப்புறம் தான் எல்லாம் சீட்டு கொடுக்க ஆரம்பித்தாங்க, நோட்டு கொடுக்க ஆரம்பித்தாங்க, விஜயகாந்துக்கு எல்லாம் பண்ணாங்க. அதே விஜயகாந்த் எடுத்தோடனே நின்று இருந்தால் தனியாக இல்லாமல் அப்போ என்ன ஆகும், 1977 எம்ஜிஆர் தனி கட்சி ஆரம்பித்தார், 73 கட்சி திண்டுக்கல் இடைத்தேர்தல் வந்தது, தனியாக நின்று ஜெயிச்சு காமிச்சார், யாரோடையும் கூட்டணி சேரல. அப்போ தான் தமிழ்நாடு அவர் இவ்வளவு வித்தியாசத்தில் ஜெயிக்கிறார், அவர் ஆட்சியை பிடிச்சிருவாருன்னு நினச்சாங்க. அந்த தனியாக இருக்கக்கூடிய பலத்தை காட்டுவது தான் ஒரு அரசியல் கட்சிக்கு நல்லது. அதை தான் விஜய் செய்வார். இப்போ அவர் தனியாக அனௌன்ஸ் பண்ணதே சீமான் அவர்கிட்ட பேசியிருப்பார், இல்லைண்ணே நான் தனியாக நிற்க போகிறேன்னு அவர் சொல்லியிருப்பார். அதனால தான் அவர் தனியாக வந்து சீமான் வந்து பண்ணிக்கிட்டு கேண்டிடேட்டை போட்டுக்கிட்டு இருக்கு. ஆனால் சீமானுக்கு நான் சொல்கிற அறிவுரை என்னென்னா, எல்லாருமே கூட்டணி பலத்தோடு இருக்கும்போது நீங்கள் எவ்வளோ நாளைக்கு தனியாக நின்றுக்கிட்டு 6% வாங்கிட்டு இருக்கிறது வந்து வருங்காலத்துக்கு உதவாது. நீங்களும் கூட்டணி நீங்கள் காமிச்சிட்டிங்க உங்களுக்கு 7% இருக்குன்னு, ஒரு விஜயகாந்த் வாங்கின மாதிரி ஒரு 30 சீட்டு 40 சீட்டு அப்படின்னு வாங்கி தனியாக நின்று அதுக்கப்புறம் உங்கள் கேடர் பலத்தெல்லாம் நீங்கள் வந்து கூட்டணும். உங்களுக்கு கட்சியில் தொண்டர்கள் நிர்வாகிகள்லாம் எப்போ வருவான் தெரியுமா, இது சீமான்ட்ட சேர்ந்தால் நமக்கு எம்எல்ஏ சீட்டு கிடைக்கும், எம்எல்ஏ ஆகலாம், எம்பி ஆகலாங்கிற ஒரு கனவு இருந்தால் தான், ஒரு நிலைமை இருந்தால் தான் உங்கள்கிட்ட நிறைய பேர் சேருவான். சீமான் எப்போவுமே தனியாக நின்று தோப்பாருப்பா, 6% ஓட்டு 7% ஓட்டுக்கு மேலே வராது, நம்ம யாரும் ஜெயிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைமை இருந்தால் உங்கள் கட்சியோட வளர்ச்சியும் பாதிக்கப்படும். அதனால் சீமானுடைய அரசியல் சித்தாந்தத்தில் மாற்றம் தேவை. கூட்டணி அரசியலுக்கு அவர் போகணும். அப்போ தான் அவர் வருங்காலத்தில் அவர் கட்சியை வந்து நிலைப்படுத்த முடியும். ஓகே சார், என்னோட நிறைய கருத்துக்களை புரிஞ்சுங்க, ரொம்ப நன்றி. வணக்கம். சாட்டை எடுத்து நாட்டை திருத்து, இளம் தலைமுறை தானே நீ